IPL 2024 T20 கிரிக்கெட் திருவிழா வருகிற 22ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்குது. நடக்க போற முதல் மேட்ச்ல RCB அணிக்கு எதிரான CSK பிளேயிங் 11ல தொடக்க வீரர் யார் யார் ஆடுறாங்க, யாருக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு, காயம் காரணமாக எந்தெந்த வீரர்கள் விளையாடவில்லை, இது போன்ற பல்வேறு தகவல்கள். அது மட்டும் இல்லாம குண்டை தூக்கி போட்ட BCCI இந்த வருடம் IPL TRS நீக்கப்பட்டிருக்கு. இனி ரிவ்யூ கேட்டா இதுதான் நடக்கும். ரோஹித் சர்மாவுடன் 2 மாதங்களாக பேசாத புதிய கேப்டன் ஹர்திக் பாண்டியா. மும்பை இந்தியன்ஸ்ல என்னென்ன நடக்குது, என்ன குளறுபடி, என்ன பிரச்சனை, மேலும் IPL பயிற்சி களத்துல தெரிக்க விட்ட தோனி, ஹெலிகாப்டர் ஷாட்டால் பறக்கும் சிக்ஸர், இணையத்துல வைரலாகும் வீடியோக்கள், இது போன்ற பல்வேறு தகவல்களை இந்த காணொலியின் மூலம் விரிவா பார்க்கலாம். வாங்க. IPL 2024 T20 கிரிக்கெட் திருவிழா வருகிற 22ஆம் தேதி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் தொடங்குது. இதன் முதல் போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்ச் பெங்களூர் RCB அணிகள் மோதுது. ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்நோக்கும் இந்த போட்டியின் டிக்கெட்டுகள் ஆன்லைன் மூலம் விற்பனை செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி இன்று காலை 9:30 மணிக்கு டிக்கெட் விற்பனை தொடங்கியதும் இரு அணி ரசிகர்களும் டிக்கெட்டுகளை புக் செய்ய ஆர்வம் காட்டினாங்க. ஆனா டிக்கெட் விற்பனைகள் இணையதளம் முடங்கியது. இதனால அடுத்த சிறிது நேரத்தில் டிக்கெட் அனைத்து விற்று தீர்ந்து விட்டதாக கூறி ரசிகர்களை பெரிய ஏமாற்றத்தில் கொண்டு போய் IPL நிர்வாகம் நிறுத்திட்டாங்க. IPL போட்டி சம்பந்தமா BCCI ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. என்னன்னா 2024 IPL தொடர் இன்னும் சில தினங்கள்ல துவங்க உள்ள நிலையில இந்த ஆண்டு முதல் IPL தொடர்ல DRS தொழில்நுட்பம் டிசிஷன் ரிவ்யூ சிஸ்டம் கிடையாது என தகவல் வெளியாகி உள்ளது. BCCI இந்த அதிரடி முடிவை எடுத்திருக்காங்க. அதற்கு பதிலாக வேறு ஒரு மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்ய இருக்கிறாங்க BCCI. அதற்கு ஸ்மார்ட் ரிப்ளை சிஸ்டம் அப்படின்னு BCCI பெயரும் வச்சிருக்காங்க. கிரிக்கெட் போட்டிகள்ல அம்பையர்கள் எடுக்கும் முடிவுகள் தவறாக செல்வதாக தொடர்ந்து புகார் எழுந்த நிலையில DRS தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டது. முன்பு அம்பையர்கள் மட்டுமே தங்கள் சந்தேகத்தை தெளிவுபடுத்தி டிவி அம்பையரை வீடியோ காட்சிகள் மூலம் தங்களது முடிவை சரி பார்க்குமாறு கேட்பாங்க. இவற்றின் அடுத்த கட்டமாக வந்ததுதான் TRS. ஆக்கை என்ற நிறுவனம் சிறப்பு கேமராக்கள் மூலம் போட்டி நிகழ்வுகளை படம் பிடிக்கும். குறிப்பாக பேட்ஸ்மேன்கள் நிற்கும் 2 முனைகள் மற்றும் பந்து வீசப்படும் திசை போன்றவற்றை படம் பிடித்து ஒரு வீரரோ அம்பையரோ ரிவ்யூ கேட்கும் போது அதை திரையில் ஒளிபரப்புவாங்க. டிவி அம்பையர் அதை பார்த்து தனது முடிவை அறிவிப்பார். இதுவரை இருந்த முறையில் ஆக்கை நிறுவனத்தின் வல்லுநரும் டிவி அம்பையரும் இடையே போட்டியை ஒளிபரப்பு தொலைக்காட்சியின் ஒளிபரப்பு இயக்குநரும் பாலமாக இருந்தாங்க. ஆனா TRSல நிறைய தவறுகள், குழப்பங்கள் மற்றும் காலதாமதங்கள் ஏற்பட்டு வருவதால இனி இதுவரை இருந்த முறையை மாற்றி BCCI முடிவு ஒன்று செஞ்சிருக்கிறாங்க. அதன்படி டிவி அம்பையர் மற்றும் ஆக்கை நிறுவனத்துக்கு இடையே இனி தொலைக்காட்சியை சேர்ந்த யாரும் இடம்பெற மாட்டாங்க. டிவி அம்பையர் அமர்ந்து இருக்கும் அதே அறையில ஆக்கை நிறுவனத்தின் 2 வல்லுநர்கள் இருப்பாங்க. அம்பையர் என்ன கேட்கிறாரோ அதையே அவர்கள் நேரடியாக ஒளிபரப்புவாங்க. இதுவரை 2 அல்லது 4 கேமராக்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்த நிலையில இனி 8 கேமராக்களை பயன்படுத்த BCCI முடிவு செய்திருக்கிறாங்க. ஆக்கை நிறுவனம் 8 அதிவேக கேமராக்களை மைதானத்தில் பொருத்தி போட்டி நிகழ்வுகளை படம் பிடிக்கும். டிவி அம்பையர் கேட்கும் போது அந்த 8 கேமராக்கள்ல படம் பிடிக்கப்பட்ட நிகழ்வுகளையும் ஒரே நேரத்தில் திரையில் காணும் வசதியும் இனி கிடைக்கும். அதன் மூலம் டிவி அம்பையர் இனி விரைவாகவும் தெளிவாகவும் தனது முடிவுகளை எடுக்க முடியும். டிவி அம்பையர் கேட்கும் போது அந்த 8 கேமராக்கள்ல படம் பிடிக்கப்பட்ட நிகழ்வுகளையும் ஒரே நேரத்தில் திரையில் காணும் வசதியும் இனி கிடைக்கும். அதன் மூலம் டிவி அம்பையர் இனி விரைவாகவும் தெளிவாகவும் தனது முடிவுகளை எடுக்க முடியும். அதே போல LBW போது வழக்கமாக அவுட் சைட் லெக் திசையில பந்து பிட்ச் ஆகி இருந்தா அதை முன்கூட்டியே ஹாக்கை நிறுவன வல்லுநர் கூறிவிடுவாங்க. இதன் மூலம் டிவி அம்பையர் அதை மட்டும் திரையில் காட்டி LBW மறுக்க முடியும். அதன் மூலம் நேர விரயமும் ஆவதை தடுக்க முடியும். இந்த தொழில்நுட்பம் குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை கண்டிப்பா வந்துடும் அப்படின்னு கூறியிருக்காங்க. இந்த IPL 2024ஆம் ஆண்டு சீசன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தங்களுடைய முதல் லீக் ஆட்டத்தில் பலம் வாய்ந்த RCB அணியை எதிர்கொள்ளும். சேப்பாக்கம் மைதானத்தில் இதுவரை RCB அணியும் CSK அணியும் 8 முறை மோதி இருக்கிறாங்க. இதுல 7 முறை CSK அணியும் 1 முறை RCB அணியும் வெற்றி பெற்று இருக்குது. இன்னும் சொல்ல போனால் RCB அணி சேப்பாக்கம் மைதானத்தில் CSK அணியை வீழ்த்தி சுமார் 16 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இந்த ரெக்கார்டை உடைக்க வேண்டும் என்ற உத்வேகத்தில் RCB இருக்குது. இந்த நிலையில நடப்பு சாம்பியனான CSK அணி தொடரை வெற்றியுடன் தொடங்க வேண்டும் என்ற உத்வேகத்தில் இருக்குது.
இன்னும் சிஎஸ்கே அணியில் சில முக்கிய வீரர்கள் காயம் காரணமாக இடம்பெறாததால பிளேயிங் 11 எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர் மத்தியிலே நிலவுது. சிஎஸ்கே அணியில் தொடக்க வீரர் கான்வே காயம் காரணமாக இந்த போட்டியில் பங்கேற்கல. அவருக்கு பதிலாக ரச்சின் ரவீந்திரா அல்லது டேரல் மிட்சல் ஆகியோர் களமிறங்கக்கூடும். மற்றொரு தொடக்க வீரராக ருத்ராஜ் கைக்வாட் செயல்படுவார். இந்த நிலையில் 3ஆம் வீரராக மொயின் அலி விளையாடக்கூடும். 4வது வீரராக ரகேனாவும், 5வது வீரராக ஜடேஜா, 6வது வீரராக டோனி, 7வது வீரராக சிவம் துபே, 8வது வீரராக சர்துல் தாக்கூர், 9வது வீரராக தீபக் சகார், 10வது வீரராக மகீஷ் தீக்ஷனா அல்லது பிரசாந்த் ஷோலங்கி, 11வது வீரராக முஸ்தபிர் ரஹ்மான் ஆகியோர் களமிறங்கக்கூடும். இதுல சிவம் துபேவை வழக்கம் போல தோனி இம்பாக்ட் வீரராக பயன்படுத்தலாம். இதுல கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. சிவம் துபே காயம் காரணமாக முதல் போட்டியில விளையாடுவது சந்தேகம் இருப்பதாக தெரியுது. இதனால அவருக்கு பதிலா அறிமுக வீரரான சமீர் இஷ்வியை சிஎஸ்கே அணி பயன்படுத்தலாம். அதே போல ரஹேனா ரஞ்சி கிரிக்கெட்ல சரியா விளையாடல. அவருடைய ஃபார்ம் குறித்தும் சந்தேகம் நிலவுகிறது. இதனால் முதல் போட்டியில அவருக்கு வாய்ப்பு தரப்படுமா இல்லை எனில் டேரல் மிட்சல் நடுவரிசையில் களமிறக்கப்படுவாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கு. மேலும் மும்பை இந்தியன்ஸ் அணியில என்னதான் நடக்குதுன்னே தெரியல. 2 மாசமா ரோஹித் சர்மாவுடன் பேசாம இருக்கிற ஹர்திக் பாண்டியா. இதுல பல்வேறு குழப்பங்கள் இருக்கு. அதை விரிவா பார்க்கலாம். மும்பை இந்தியன்ஸ் அணி இந்த IPL T20 சீசனை மாறுபட்ட கோணத்துல அணுக இருக்குது. புதிய வீரர்கள் திறமையை வெளிக்காட்டாத பல வீரர்கள் வெளியேற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. பல கோடி ரூபாய் பரிமாற்றத்துக்கு பின் கிடைத்த புதிய கேப்டனாக பல அம்சங்களுடன் ஹர்திக் பாண்டியா வந்திருக்கிறார். ரோஹித் சர்மா தலைமையில் 5 முறை பட்டம் வென்றுள்ள அந்த அணி 2020ஆம் ஆண்டுக்கு பின் சாம்பியன்ஷிப் பட்டம் வெல்ல முடியாமல் தடுமாறி வருது. அதனால்தான் என்னவோ மும்பை இந்தியன்ஸ் அணியிலிருந்து வெளியேற்றப்பட்டு குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு சென்று அந்த அணிக்கு சாம்பியன்ஷிப் பெற்றுக் கொடுத்த ஹர்திக் பாண்டியாவை மும்பை இந்தியன்ஸ் நிர்வாகம் மீண்டும் அழைத்து வந்திருக்கிறாங்க. மேலும் ஹர்திக் பாண்டியாவின் வைரலாகும் வீடியோ என்னன்னா, மும்பை இந்தியன்ஸ் அணியில புதிய கேப்டன் ஹர்திக் பாண்டியா அளித்த பேட்டிக்கு பின் ஹர்திக் பெயரும் மும்பை இந்தியன்ஸ் பெயரும் எக்ஸலத்துல ட்ரெண்ட் ஆகி வருது. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு புதிய கேப்டனாக ஹர்திக் பாண்டியா நியமிக்கப்பட்ட பின் முதல் முறையாக ஊடகங்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது ரோஹித் சர்மா தலைமையின் கீழ் விளையாடிவிட்டு அவர் தற்போது உங்கள் தலைமையின் கீழ் விளையாடுவதால் ஏதேனும் ஈகோ பிரச்சனை வருமா என்று கேட்டாங்க. அதற்கு ஹர்திக் பாண்டியா அளித்த பதில்ல, அனைத்து சீசன்களிலும் ரோஹித் சர்மா என் தோல் மீது கை போட்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன். கேப்டன் ரோஹித் சர்மா சாதாரண வீரர் என்ற வேறுபாடின்றி பழகுவாரு. எனக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் அவரை நான் கண்டிப்பா நான் கேட்பேன் அப்படின்னு கூறியிருந்தார். அது மட்டும் இல்லாம அவர் தானே இந்திய அணியின் கேப்டன். அவரின் ஆலோசனை எனக்கு எப்போதும் உதவியாக இருக்கும். ஏன்னா மும்பை அணி அவரின் தலைமையில் தான் சாதித்துள்ளது. அவர் சென்ற பாதையில் நானும் செல்வேன். இதில் கூச்சப்பட என்ன இருக்கிறது? ரோஹித் பாய் தலைமையில் 10 ஆண்டுகள் விளையாடி இருக்கிறேன் அப்படின்னு கூறியிருந்தார். மேலும் தொடர்ந்து ஹர்திக், ரோஹித் சர்மா இந்திய அணிக்காக விளையாடுவதில் பரபரப்பா இருந்ததால கடந்த 2 மாதங்களா இருவரும் பார்த்து பேசிக்கொள்ள முடியல. இதனால மும்பை இந்தியன்ஸ் வியூகம் பற்றி கூட இருவரும் பேசிக்க முடியல. ஆனா IPL தொடருக்கு அனைவரும் ஒன்று சேரும் போது ஓய்வு வரையில் கண்டிப்பா நிச்சயம் இருவரும் பேசிக்கொள்ளும் அப்படின்னு ஹர்திக் பாண்டியா கூறியிருந்தார். ஒரு பக்கம் இந்திய அணியின் கேப்டன் என்ற பெருமை, மும்பை இந்தியன்ஸ் அணியின் முன்னாள் கேப்டன் என்ற அடையாளத்துடன் ரோஹித் சர்மா ஹர்திக் பாண்டியா தலைமையின் கீழ் IPL தொடர எதிர்நோக்க இருக்கார். மும்பை அணி நிர்வாகம் தனக்கு கீழ் பல சீசன்களை ஆடிய ஹர்திக் பாண்டியாவை அழைத்து வந்து அவருக்கு கீழ் தன்னை விளையாட வைத்து விட்டது என்று ரோஹித் சர்மா நினைக்கவும் வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உலக கிரிக்கெட்டில் இந்திய அணியை T20, ஒரு நாள், டெஸ்ட் ஆகிய 3 ஃபார்மேட்டிலும் சிறப்பாக செயல்பட வைத்து ஷபாஷ் வாங்கி வருபவர் ரோஹித் சர்மா. வெற்றிகரமான கேப்டனாக உலக கிரிக்கெட் அணிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ரோஹித் சர்மாவை மும்பை இந்தியன்ஸ் அணி ஏற்றுக்கொள்ளவில்லையா என்ற கேள்வி கேப்டன் மாற்றத்தின் மூலம் அவருடைய ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கு. மும்பை இந்தியன்ஸ் அணியில ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய போட்டி, மிகப்பெரிய சண்டை நடைபெற்று வருது. மும்பை இந்தியன்ஸ் அணியில ஒரு புறம் ரோஹித் சர்மாவுக்கான பெரும் ரசிகர்கள் பட்டாலும் மற்றொரு புறம் புதிய கேப்டன் ஹர்திக் பாண்டியாவுக்கான ரசிகர்கள் பட்டாளம் அப்படின்ட்டு பெரிய பிரிவினையோடு மும்பை இந்தியன்ஸ் இந்த முறை களமிறங்க காத்திருக்கு. ரசிகர்கள் ஆதங்கப்படுவதை போல் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு 2013ஆம் ஆண்டு ரோஹித் சர்மா கேப்டன் பொறுப்பேற்ற பின்புதான் அந்த அணியால் முதல் சாம்பியன்ஷிப் பட்டத்தை முத்தமிட முடிந்தது. அதற்கு முன்பு வரை மும்பை அணியில சச்சின், ரிக்கி பாண்டிங், ஜெயசூர்யா உள்ளிட்ட ஏராளமான ஜாம்பவான் வீரர்கள் இருந்தும் ஒருவராலும் கோப்பைக்கு அருகே அழைத்து செல்ல முடியவில்லை என்பது உண்மையான நிதர்சனம். ஆனால் 2013இல் ரோஹித் சர்மா கேப்டன் பொறுப்பேற்ற பின் ஒரு முறை அல்ல, 2013, 2015, 2017, 2019, 2020 என 5 முறை சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றது. மும்பை இந்தியன்ஸ் அணியின் கோப்பையை வெல்லும் ஆட்டத்துக்கு வீரர்களின் தனிப்பட்ட பங்களிப்பு இருந்தாலும்
அதை வெளிக்கொணரும் வகையில் செயல்பட ரோஹித் சர்மாவின் கேப்டன்ஷிப் சபாஷ் கூறியாக வேண்டும். ஐபிஎல் தொடரின் அனைத்து அணிகளுக்கும் எதிராகவும் 50% மேல வெற்றி சதவீதத்தை ரோஹித் சர்மா தனது கேப்டன்சியில் வைத்துள்ளார் என்பது புள்ளி விவரம் தெரிவிக்குது. ஒரு உரைக்குள் இரு கத்தி என்னன்னு பார்க்கலாம். ஆனாலும் ஒரே உரையில இரு கத்திகள் இருக்க முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. ஏன் இதற்கு முன் டோனி கேப்டன்ஷியில சச்சின் விளையாடவில்லை, கோலி கேப்டன்ஷியில தோனி விளையாடவில்லையா என்று கேட்கலாம். ஆனா அப்போதெல்லாம் ஒருவர் இந்திய அணி கேப்டனாக இருக்கும்போது ஐபிஎல் தொடரில் அவரது கேப்டன் பதவியை பறித்துவிட்டு தனக்கு கீழாடிய ஒரு வீரன் கேப்டன்ஷியில விளையாடும் நிலை வரவில்லை என்ற உண்மையான உணர்வு நம்மளுக்கு வேண்டும். தோனி கேப்டனாக இருந்த போது சச்சின் எந்த அணியிலும் கேப்டனாக இல்லை. கோலி கேப்டனாக இருந்த போது சிஎஸ்கே அணியில் மட்டும்தான் தோனி கேப்டனாக இருந்தார். இந்திய அணி கேப்டன் என்பது மிகப்பெரிய கௌரவ அடையாளம். அந்த கௌரவத்தை சுமந்திருக்கும் ஒருவரை ஐபிஎல் அணி நிர்வாகம் திடீரென நீக்கிவிட்டு வேறு ஒரு வீரரை நியமித்திருப்பது சற்று அதிர்ச்சிக்குரியதுதான். ஐபிஎல் பயிற்சி களத்தில் தெறிக்க விட்ட தோனி, ஹெலிகாப்டர் ஷாட்டால் பறக்கும் சிக்சர்கள் என்னன்னு விரிவா பார்க்கலாம். ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் மகேந்திர சிங் தோனி தன்னுடைய கடைசி தொடரில் விளையாடுகிறார் என்ற தகவல் வெளியாகிறது. ரசிகர்களுக்கு கடைசியாக ஒரு முறை நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த தொடரை அவர் அணுக உள்ளார். இதற்காக சென்னையில் கடந்த 10 நாட்களாக தோனி பயிற்சி செய்து வரார். தோனிக்கு வயதாகிவிட்டது, அதனால் அவர் எப்படி பேட்டிங் செய்ய போகிறார் என்ற ஒரு சந்தேகம் சிலர் மத்தியில் நிலவுது. மேலும் பயிற்சியின் போது கவர் திசையில தூக்கி அடித்து தோனி ஒரு சிக்ஸரை பறக்க விட்டார். இதனை பார்க்கும்போது தோனி பேட்டிங்ல படும் மாசான ஆட்டத்தை முறை ரசிகர்களுக்கு காட்டுவார் என்று நம்பப்படுது. மேலும் கடந்த சீசன்கள்ல தோனி கடைசியாகத்தான் பேட்டிங் செய்ய களத்துக்கு வந்தார். ஒவ்வொரு போட்டியிலும் குறைந்தபட்சம் 2 அல்லது 3 பந்துகளைத்தான் எதிர்கொள்ளும் நிலை தோனிக்கு ஏற்பட்டது. அதற்கு காரணம் அவருடைய காலில் பிரச்சனை ஏற்பட்டு இருந்தது. தற்போது அதிலிருந்து தோனி மீண்டும் வந்திருப்பதால தோனி தற்போது அதிரடி முடிவை எடுத்திருப்பதாக செய்திகள் வெளியாகியிருக்கு. அதன்படி சிஎஸ்கே அணியின் நடுவரிசையில அம்பத்தி ராயுடு இல்லாத நிலையில் தற்போது அந்த இடத்துல தோனி களமிறங்குவார் என தெரிகிறது. மேலும் தோனி காயத்திலிருந்து வந்திருப்பதால அவரால் பழைய மாதிரி அதிரடியாக ஆட முடியாது என்ற கேள்வியும் இருக்கு. அதற்கு எல்லாம் பதில் அளிக்கும் விதமாக நேற்றைய பயிற்சி முகாம்ல தோனி அசுரத்தனமாக விளையாடினார். பவுலர்கள் வீசிய ஒவ்வொரு பந்தையும் தன்னுடைய சிக்னேச்சர் ஷாட்டான ஹெலிகாப்டர் ஷாட்டை ஆடி ரசிகர்களுக்கு பறக்க விட்டார். இது கடைசி சீசன் என்பதால தமது பேட்டிங்கை ரசிகர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக இந்த முடிவை தோனி எடுத்திருப்பதாக தெரியுது. கடந்த சீசன்ல ரசிகர்கள் தமது பேட்டிங்கை பார்க்க முடியவில்லை என்று ஏமாற்றம் அடைந்த நிலையில அதற்காகவே தன்னை தோனி பட்டை தீட்டி கொண்டிருக்கிறார். இந்த பயிற்சி முகாம்ல தோனி அடித்த ஒவ்வொரு ஷாட்டையும் பார்க்கும்போது இவருக்கு வயசே ஆகலை என்ற படையப்பா வசனம் தான் ஞாபகத்து வருது. இதனால் இம்முறை எதிரணி பவுலர்கள் வசமாக தோனியிடம் சிக்கிக் கொண்டனர் என்பதுதான் உண்மை. மேலும் இது போன்ற பல்வேறு தகவல்களை அடுத்த காணொலி மூலம் விரிவாக பார்க்கலாம். நன்றி.